வணக்கம் நண்பர்களே. அப்பாவின் வேஷ்டி கட்டுரையிலிருந்து தலைப்பு கேசவன் கல்யாணம். கேசவன் கல்யாணத்தின் போது கடைசி பெண் மிஞ்சியிருந்தால். முதல் வருஷம் ஹோம் சயின்ஸ் படித்தாள். அவளுக்கு கணக்கு அல்லது ரசாயனம் படிக்க ஆசை. ஆனால் கணக்கு போன்ற துறைகள் எல்லாருக்கும் கிடைப்பது அரிதாய் இருந்தது. சிவப்பாயும் ஒழுங்கான உடல் வளர்ச்சியும் ஆரோக்கியமும் கொண்டிருக்கிற, பெரும்பாலும் ஏதேனும் வாகனத்தில் வந்து இறங்குகிற பெண்களுக்கே கணக்கு கிடைத்தது. இந்த பெண் எப்போது பார்த்தாலும் வீட்டில், ரோட்டில், கல்லூரிக்கு போகும்போது எங்கே பார்த்தாலும் நாளாகி போன அலுமினிய பாத்திரம் மாதிரி சோபை இழந்து காணப்படுவாள். 2ஆம் வருஷம் வருவதற்கு முன்பே அரசு எழுதுபொருள்கள் விற்பனை பிரிவு குமாஸ்தா ஒருவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைத்து விட்டார் கேசவன். படிக்க ஆசைப்படுகிறவள், அவளையாவது படிக்க வையுங்களேன் என்று கேசவனிடம் சொல்லி பார்த்தேன் ஒரு நாள். உங்களுக்கு தெரியாது கிருஷ்ணமூர்த்தி, இவள் BA பாஸ் பண்ணிட்டா MA படித்த மாப்பிள்ளையே அல்லவா தேடணும். எங்கள் ஜாதியில் MA படித்தவன் ரொம்ப குறைவு. இருக்கிற ஒருத்தர் 2 பேரும் கோபுரத்து மேலே உட்காந்துக்கிட்டு நம்மை குனிஞ்சு பார்த்து எறும்புக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவார்கள். இவள் எனக்கு போய் தங்கையாக பிறந்திருக்காளே, அவள் தலைவிதி, அனுபவிக்க வேண்டியதானே, விடுங்க சார் என்று விட்டார் கேசவன். மிக முக்கியமான நிகழ்ச்சிகளுக்குத்தான் நான் போக முடியாத இக்கட்டுகள் எனக்கு வரும். கேசவன் கல்யாணத்துக்கும் காலையில் போக முடியலை. மாலையில் தான் போனேன். ஏறக்குறைய 1 மணி நேரம் காத்திருந்து பிறகு பஸ் வந்தது. பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த பின்னால் கல்யாணத்து பத்திரிகையிலே வீட்டிலேயே வைத்து விட்டு வந்தது ஞாபகம் வந்தது எனக்கு. பத்திரிக்கை தேவையில்லை தான், ஆனால் நான் போக வேண்டிய கல்யாண மண்டபத்தின் சரியான முகவரி ஞாபகத்தில் இல்லை. வண்டி நிற்கும் இடத்துல இறங்கி வீட்டுக்கு திரும்பி வந்து பத்திரிக்கையை எடுத்துக்கிட்டு மீண்டும் பஸ்ஸை பிடித்து போய் சேர்வது சாத்தியமில்லை அப்படின்னு தோணுச்சு. அப்படி போனால் டின்னருக்கு பின்னால் நெருங்கிய உறவினர்கள் மட்டும் வெற்றிலை போட்டுக்கொண்டு நடந்து முடிந்து போன கல்யாணத்தை பற்றி பேசியவாறு இருக்கும். நேரத்தில் அசட்டுத்தனமாக போய் நிற்க வேண்டியது இருக்கும் என்று பட்டது. ஆனாலும் பத்திரிகை கொடுக்கும்போது கேசவன் சொன்னது லேசாக நினைவுக்கு வந்தது. இந்த பஸ்ஸில் ஏறி இந்த குறிப்பிட்ட ஸ்டாப்பில் இறங்க வேண்டும் என்றார். அங்கிருந்து ரொம்ப பக்கம் என்றார். ஆனால் எங்கு? ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு லேசாக வந்தது. நகரத்து சூழலில் சாதாரணமாக இருக்காத அழகான பெயராய் இருந்தது அந்த ஸ்டாப்பின் பெயர். குளம் என்று முடியும். என்ன குளம்? கேசவன் சொல்லி இருந்தார். வழி தேடி நீங்கள் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. குளம் ஸ்டாப்பில் இறங்கி 10 அடி தூரம் போனால் போலீஸ் ஸ்டேஷன் வரும். அதை ஒட்டி இடதுபுறமாக திரும்பும் தெருவில் திரும்பினால் கொஞ்ச தூரத்திலேயே அந்த கல்யாண மண்டபம் வரும். அந்த தெருவில் நிறைய கல்யாண மண்டபங்கள் இருக்கும். நம்முடையதான் கொஞ்சம் சீப்பு. வண்டி போய் கொண்டிருக்கும் போதே கண்டக்டரிடம் குளம் ஸ்டாப் வந்தால் சொல்லுங்கள் என்றேன். அள்ளிக்குளம் ஸ்டாப் தானே, சொல்கிறேன் என்றதும் எனக்கு நிம்மதியும் ஆசுவாசமும் ஏற்பட்டது. கேசவன் சொன்னபடியே அள்ளிக்குளம் ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்ச தூரம் நடந்தவுடனே போலீஸ் ஸ்டேஷன் வந்தது. இடதுபுறமாய் திரும்பினேன். நடந்தேன்.